Watch full episodes on Jio Hotstar. லேசர் ஃபயர் எதுக்குப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா பாக்ஸிங் பண்ணுங்க. பாக்ஸிங். ஓய் ஐயோ அம்மா, அந்த பாக்ஸர் அவ்வளவு வேகமா எங்க போய்கிட்டு இருக்காரு? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அநேகமா பாக்ஸர் ஆபத்துல இருக்காரு போல இருக்கியா? ஆமா, வாங்க ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ அம்மா, முதல்ல என்ன தூக்கி விடுங்கடா, முதல்ல எழுப்பி விடுங்க. ஐயோ அம்மா, போலாம் நண்பர்களே. என்னப்பா இது இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க? அவனை சும்மா விட மாட்டோம். அட, அவங்க யாரு? சரி, இப்ப இதுகிட்ட தப்பிச்சு காட்டுங்க. ஐயோ அம்மா, என் தம்பி, என் நண்பா சிங்கம் சார். ஒரே நண்பா, மோட்டு பத்துல எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. ஐயோ அம்மா, என்னோட காலு வலிக்குதே. ஐயோ, அட நான் மாட்டிக்கிட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னோட காலு. இப்ப எங்க தப்பிச்சு போவ? ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. போங்க, அவங்கள தடுத்து நிறுத்துங்க. என்னோட காலு. நீங்க நல்லா இருக்கீங்களா? அட, என்னோட காலு. என்னால நிக்க முடியாது. ஐயோ, அவங்க எல்லாரும் யாரு? ஒண்ணுமே ஒரு புரியலையே. சில நாளுக்கு முன்னாடி அவங்க என் தம்பி ஆர்கோவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. அப்படியா? அப்படின்னா அவங்கள நான் ஒரு கை பார்க்கறேன்டா. பாத்துறோம். நில்லுங்க, நீங்க எல்லாரும் யாரு? அப்புறம் பாக்ஸர் அண்ணனோட தம்பியை நீங்க எல்லாரும் எதுக்காக கிட்னாப் பண்ணீங்க? சொல்லுங்கடா. நான் தான் பார்வசாமி. என் பார்வை யார் மேலப்படுதோ உங்களால தப்பிக்கவே முடியாது. இவனை பேசாமங்கிறது போக சொல்லுங்க. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பார்வை சொல்லுங்க. பாக்ஸர் அண்ணாச்சியோட தம்பி எங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கடா. அது எங்களால சொல்ல முடியாது. அது எங்க பிசினஸ் கொள்கைகளுக்கு மாறானது. புரியுதா? ப்ளீஸ்
ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே பாக்ஸர் அண்ணாச்சியோட தம்பி எங்க இருக்காருன்னு சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ். தயவு செஞ்சு இப்பயாவது சொல்லுங்கண்ணே பார்வண்ணே. அண்ணா ப்ளீஸ் இப்பவாவது சொல்லுங்கண்ணே. அந்த நல்ல மனுஷனோட தம்பியை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு இப்பவாவது சொல்லுங்க. உங்களுக்கு புரியலையா? நான் தான் அழகா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அட பாலசாமி அண்ணா கேக்குறல சொல்லுங்கண்ணே. நீங்க அந்த ஆர்கோ தம்பியை எங்கண்ணே மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க கேக்குறல. என்ன அடிக்காத. அவரு ஜூபாங் ஐலாண்ட் கூட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன ஜூபாங் ஐலாண்ட்லயா? உனக்கு நல்ல எண்ணமே வராதடா. சரி பண்றா ஒண்ணு கவலைப்படாதப்பா மோட்டு, நாம அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். பார்வசாமி ஜூக் பேக் ஐலாண்ட் சொல்லிட்டு ஓடிட்டான். ஆனா இந்த ஜூக் பேக் ஐலாண்ட் எங்கண்ணா இருக்கு யாருக்காவது தெரியுமா? ஜூ பேங்க் ஐலாண்ட் ஜப்பான்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஐலாண்ட். அது என்னது பிரைவேட் ஐலாண்டா? ஆமா பிரைவேட் ஐலாண்ட். அங்க ஒரு வருஷமும் இன்டர்நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்கும். எப்படியாவது என்னோட தம்பியை காப்பாத்துங்க போதும் ப்ளீஸ். பத்லு நாம ஜூ பேக் ஐலாண்டுக்கு கண்டிப்பா போறடா பத்லு. கண்டிப்பா போலாம் மட்டும் கவலைப்படாத. ஆனா பாக்ஸர் முதல்ல இதை சொல்லுங்க. இந்த குண்டர்கள் உங்க தம்பியை முதல்ல எதுக்காக பிடிச்சிட்டு போனாங்க சொல்லுங்க. அப்பதானே எங்களால கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். என்னோட தம்பி ஆர்கியாலஜிஸ்ட். அவனுக்கு தோண்டும் போது சில பொருட்கள் கிடைக்கும். அதை வச்சு அவன் ரிசர்ச் பண்ணுவான். ஒரு நாள் அவன் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்தான். என்னாச்சு? அப்புறம் எதுக்காக நீ இப்படி பயந்து போயிருக்க? நான் இத்தனை வருஷமா எந்த பொருளை தேடிட்டு இருந்தனோ அது கிடைச்சிருச்சு. ஆனா குண்டர்கள் என்ன பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த லாக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். யாருக்கும் கொடுக்காதீங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஆனா குண்டர்கள் உன்னை எதுக்காக பின் துரத்திக்கிட்டு இருக்காங்க? அத சொல்லு. எதுக்காக? வந்துட்டானுங்களா? ஐயோ அந்த குண்டர்கள் இங்க வந்துட்டானுங்க. நான் இப்ப கிளம்பி ஆகணும். யாரு வந்தாங்க? நீ எங்க போய்கிட்டு இருக்க? நில்லு. எங்க போற? நில்லு. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்ல. இன்னியோட 15 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு அந்த குண்டர்கள் வந்தாங்க. ஒருவேளை நீங்க இல்லனா அவங்க என்னையும் பிடிச்சி ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு எதுக்கு? அப்புறம் அந்த குண்டர்களுக்கு லாக்கெட் எதுக்கு வேணும் சொல்லுங்கப்பா. அடே மோட்டோ, இதுக்கு எல்லாம் விட அந்த ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு போனதான் கிடைக்கும் மோட்டோ. வாங்க எல்லாரும் ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு போகலாம் வாங்க. பக்தரண்ணே இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். உங்க தம்பியை நிச்சயமா நாங்க கையோட கூட்டிட்டு வருவோம். கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிச்சயமா எல்லா வாக்கையும் காப்பாத்துவோம். பக்கா. ஓய் மோட்டு பட்லு, இந்த பவுச்சை வச்சுக்கோங்க. இந்த பவுச்ல கொஞ்சம் டாலர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த லாக்கெட்டையும். ஒருவேளை இது உங்களுக்கு தேவைப்படலாம். Flight Air 1972. Please have your boarding passes and passport ready for boarding. Thank you. அடே கோப்பா, இவ்ளோ சாஃப்ட் ட்ரிங்க் ஒரே இடத்துல கிடைக்குமா? சாரி. ஓகே இட்ஸ் ஓகே சார். ரொம்ப தாகமா இருக்கு. ஒரே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும் நான் எடுத்துக்கிறப்பா. எது எடுக்கலாம்? இது லெமன், இது ஆரஞ்சு, இது அன்னாச்சு. ஓ இது ஓகே. இந்த லெமன் எடுத்துக்கவா? ஓஹோ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க இருந்து ஓடுங்க. சார் எல்லாரோட நோட்டையும் ஒப்படைச்சாச்சு தரேன் சார். ஆனா இந்த மோட்டோவை மட்டும் எங்கேயுமே காணோம்.
கூட்டிட்டு வரேன் ஐயா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன பண்ற? ஓடி வாங்க ஓடி வாங்க. அட யார்ப்பா நீ? ஏர்போர்ட் பூரா தலைக்கில மாத்திருக்கமே. அட பெரியண்ணா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு எங்க யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. உங்களுக்கு ஏதாவது புரியுதாண்ணா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல ஆபீசர், இன்ஸ்பெக்டர் சார். நாங்க சும்மா சுத்தி பார்க்க வந்த இடத்துல சின்ன அசம்பாவிதம் உங்களுக்கு நடந்துச்சு சார். இந்த கேப்ப பயன்படுத்தி சொல்லுங்க சார், எங்க போனோம்? ஜூ பேங்க் ஐலாண்ட்ரா தம்பி. ஓ, அப்ப நீங்க எல்லாம் ஃபைட்டர்ஸா? ஆமா, ரியலி நாங்க ஃபைட்டர்ஸ் தான்ப்பா. நாங்க எப்பேர்ப்பட்டவங்க கூடயும் டிஷும் சண்டை போடுவோம்ப்பா. வெரி குட். நான் உங்களை போர்ட் வரைக்கும் டிராப் பண்றேன். அங்க இருந்து உங்களுக்கு சூபாங் ஐலாண்ட் போறதுக்கு க்ரூஸ் கிடைக்கும். ஓகே. வாவ், டைட்டானிக் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். பிரமாதனா. வாவ் காட்சினா. ஐயோப்பா, இந்த கப்பல் தண்ணி எப்படி கிழிச்சிட்டு போகுது பாருடா. பத்துலோ கண்கொள்ளா காட்சினா. போலாம் வாங்க போலாம். நம்ம வந்து சேர்ந்துட்டேன்டா பத்துலோ. எவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்துரும் போல இருக்கியா? தூக்கம் வருது. என்னையா இது, காலையில 5 மணி ஆயிடுச்சு. பயங்கரமா தூக்கம் வேற வருது. வாங்கயா தூக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க யாரும் தூங்க முடியாது. ஐயோப்பா, நீங்க ஃபைட் பண்ணணும். அதனால வாங்க சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு என்னமோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஃபைட் பண்றவங்க மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் யாரு? அடா, நாங்க ஒண்ணா இங்க காம்படிஷன்ல ஏதோ கலந்துக்கிறதுக்காக வரல சார். நாங்க பாக்ஸர் அண்ணனோட தம்பி ஆர்கோவா. சார், நாங்க இந்த ஏரியாவில சுத்தி பார்க்கிறதுக்கு வந்திருக்கோம். யார் இங்க வந்தாலும் அவங்க இங்க சண்டை போட வேண்டியது கம்பல்சரி. ஒருவேளை நீங்க சண்டை போடலனா சென்சை கொரில்லா உங்களை ஜெயில்ல போட்டுருவாங்க. இது என்னது புது கதையாவும் புது பீதியாவும் இருக்கு. வாடா பத்துலக்கு கிளம்பிடலாம். நீங்க இங்க உங்க இஷ்டத்துக்கு வரலாம், ஆனா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. புரிஞ்சுதா? என்னப்பா இது? ஐயப்பா, யார் எங்களை தடுத்து நிறுத்துவாங்க? மை நேம் இஸ் சிங்கம். அப்புறம் சிங்கத்தோட கைப்பிடில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சொல்றேன்ல, இம்பாசிபிள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள யாரு தடுத்து நிறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோப்பா, இங்கடா. எவ்வளோ ஒரு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்து 6 மணிக்கு பேம்பு ஸ்டேடியம் வந்துருவாரு. கீழே பஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உடம்பு அகலமா வளர்த்துக்கிட்டு உடம்புல 3 கிலோமீட்டருக்கு பச்சை குத்திட்டு நீ பெரிய ஆளாமே. சரியா 6 உங்களுக்கு சொன்னாங்க.
ஐயோப்பா சீக்கிரம் வாங்க, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க பேசாம போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அச்சோ, ஐயோப்பா இது எப்படிப்பட்ட இடம்? அருமையான காட்சி. அட இது என்னது? அடே பத்லு, பாடுறா இந்த அற்புதமான காட்சியை பாடுறா. டாப் ஆங்கிள் பாரு, லோ ஆங்கிள் பாடுறா. கஜா கஜா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குதையா. வா. அட இந்த இடத்த வர்ணிக்கிறத பத்தி விடுங்கப்பா, பேசாம உட்காருங்கப்பா. நம்ம ஓவரா பேச்சு அப்புறம் நம்மள வேலை ஃபைட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. போங்க, நீங்க எல்லாரும் போய் உங்களோட இடத்துல உட்காருங்க. உங்க ஃபைட்டுக்கான டர்ன் வரும்போது உங்களை கூப்பிடுவோம். சரி சரி, போறோம் போறோம். கொஞ்சம் வாமிட் செஞ்சு சார். சாரி சாரி சார், சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. வெல்கம் வெல்கம். மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ முதல்ல நம்மளோட சென்சே கொரில்லாவை நம்ம இங்க வரவேற்கலாம். The great fighter, the king of Zubang Island. Wuhan, 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 Wuhan. சென்சே கொரில்லா வந்துட்டாரு. ஆனா கொஞ்சம் நவருங்கப்பா, எங்களே கொஞ்சம் பார்க்க விடுங்கப்பா. இவ்வளவு தூரம் வந்திருக்கல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். Let's play. Fight. One, three. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளில பண்ண உன்னை தாண்டி கூப்பிடுவாங்க. இந்த ரவுண்டோட வின்னர் ஹார்டி. நெக்ஸ்ட் ஃபைட்டர் ஜான்சன் அண்ட் மாண்டி. என்ன விட்டுரு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபைட்டர் சாண்டி அண்ட் ஹாரி. ஏதாவது பண்ண மாட்டோம். பிரமாதம் பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அடியை பார்க்கும் போது எனக்கு சார்பட்டா பழம் மரம் ஞாபகம் வருது. இல்ல இல்ல வேணாம்.
அவங்கள மாட்டிக்காத மோட்டு, தேவையில்லாம பேச்சாத, கூப்பிடுவாங்க. அங்க போய் இறக்கி விட்டா என்ன பண்ணுவேன்? மோட்டு, இப்போதைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடலாம். வாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? போய் இந்த இடத்துல உட்காருங்க. போங்க. அப்புறம் இடத்தை விட்டு நடந்தீங்கன்னா அவ்வளவுதான். பிரமாதம், பிரமாதம். இன்னைக்கு கடைசி ஃபைட்டோட முதல் கண்டஸ்டன்ட் மிஸ்டர் மோட்டோ. மோட்டு, அவசரப்பட்டுட்டியேடா மோட்டு, அவசரப்பட்டுட்டியே. பெரிய அண்ணா, என்ன எப்படியாவது காப்பாத்துக்கண்ணா. எங்க இருந்தா வந்தீங்க? அண்ணா என்ன இறக்கி விட்டுருக்கா, பயமா இருக்குண்ணே. அண்ணா புது இடமா இருக்குண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கண்ணே. அண்ணா, நான் இந்த இடத்துக்கு சண்டை போடுறதுக்கெல்லாம் வரலண்ணே. இப்போ மிஸ்டர் மோட்டு கூட ஃபைட் பண்ண போறது பயங்கரமான ஃபைட்டா. ஸ்மாஷிங் புகாட்டா. கடவுளே, எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட வந்து நான் கடைசியில் மாட்டியிருக்கேன். வரும்போதே ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வர்றானே. மோட்டு, என்ன பண்ற? சத்தம் போடாதீங்க. மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? சாரி. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கமா இல்ல, என் கூட சண்டை போடு. இப்ப சொல்றேன், சண்டை போடுறதுக்கு வரலடா. நாங்க ஃபைட் பண்ண விரும்பலண்ணே. வேணாம் வேணாம். ஐயோ, மூஞ்சி பார்த்தா பயமா இருக்கு. அண்ணா, இங்க நான் சண்டை போட வரலடா. மூடிடுடா, விட்டுடுடா. நீ அம்பேரா இல்ல ரவுடியாடா? ப்ளீஸ் விட்டுரு சார். சார், அண்ணா, அண்ணா, அக்கா, ஐயோ. சென்சாய் கொரில்லா சார், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். ப்ளீஸ், நாங்க தவறுதலா இடம் மாறி இங்க வந்துட்டோம் சார். நாங்க இங்க ஃபைட் பண்றதுக்காக வரல சார். எடுத்து சொல்லுங்க சார். இங்க இருந்து போகணும்னா நீ எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு தான் போக முடியும். ஃபைட் ஆன் வென் யுவர் ஃப்ரீடம். உனக்கு வேற வழியே இல்ல. ஓகே நாட்டாம, நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக இந்த ஃபைட்ல நான் கமிட் ஆகலாம்னு முடிவே பண்ணிட்டேன்னு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஃபைட்டர் கிடையாது நாட்டாம. அவங்கள கோதால இறக்கி விட்டாங்க. பர்மிஷன் கிராண்டட். உன்ன மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். Start the fight. ஸ்மாஷ் பண்ணிடுவேன். நான் உன்னை ஸ்மாஷ் பண்ணியே தீருவேன். எனக்கும் எதிர தெரியண்டா. பிரமாதம், பிரமாதம். இப்போ நீங்க வர போறியா இல்ல நாங்க வரட்டுமா? மோட்டு, அவர்கிட்ட போகாத. அவர் மோசமானவர்லயே ரொம்ப முக்கியமான பலசாலி. அவன் இவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பரவாயில்லடா. பதிலும் இந்த மோட்டு குட்டியே பந்தயம் கட்டிட்டால. காப்பாத்தி ஆகணுமே. ஐடியா. மோட்டு, இங்க வாடா மோட்டு. அது யாரு? அந்த மிஸ்டர் மோட்டு எங்க போயிட்டாரு? அடே, இது நான் தாண்டா. உடம்பு பூரா கட்டு போட்டு வந்திருக்கிறது இந்த மோட்டு தாண்டா. புரியலடா உனக்கு? போ, இப்போ பிளாஸ்டரை போட்டுட்டு வா. எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடுவேன். வெறி கொண்ட வெங்கையா இருப்பா போல இருக்கு. கையை தோழி வலிக்குது. என்னடா சாப்பிடுற நீ? ஒரு அடிக்க கை இப்படி தொங்கி போச்சடா. தொங்கிடுச்சு. சூப்பரா இருக்கு. வேணாடா, என்ன விட்டுருண்ணா. இதெல்லாம் தப்புடு. கட்ட பிரிச்செல்லாம் அடிப்பீங்களேடா. பிரமாதம், பிரமாதம். அடே மோட்டு, கவலைப்படாத, அவசரப்படாத. எனக்கு என்ன தோணுதுன்னா மிஸ்டர் மோட்டோ இந்த சண்டைய போடக்கூடாதுன்னு தான் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. மிஸ்டர் ஸ்மாஷிங் புகாட்டா, அந்த நாடகக்காரனை அழிச்சிரு. With pleasure. அது, மோட்டு, நம்ம முன்னோர்கள் எல்லாரை பத்தியும் யோசனை பண்ணிக்கிட்டு கான்பிடென்ட்டா இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சே ஆகணும் மோட்டு. ரொம்ப ஷார்ப்பா யோசி மோட்டு. இனிமே காமெடி எல்லாம் வேலைக்கு ஆகாது. Focus on fight. 2
வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் உன் மேல உனக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். சிலுக்கு சிப்பா சிப்பா சலுக்கு சப்பா சப்பா ஜோ போடே. வாடா வாடா பார்க்கலாம் வாடா. அவனுக்குள்ள திறமை இருக்கு. பிரமாதம் மோட்டு பிரமாதம். நீ கலக்கிட்டீங்க. And the winner is Moto. மோட்டு 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 மோட்டு. எங்க மோட்டோ நீ ஒரு மாவீரன் நிரூபிச்சிட்ட மோட்டோ. சூப்பர் மோட்டோ. அச்சத்தல் மோட்டோ. சூப்பர் சூப்பர்ரா. நல்ல ஃபைட்டர். இதோட நிறைவடையுது. நாளைக்கு காலையில 6 மணிக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆமா ஜெயிச்சிட்டீங்களா? போய் அவங்க சீட்ல உட்காருங்க. மோட்டோ ஜெயிச்சிட்டா. நாங்க ஜெயிச்சிட்டோம். அதான் ஜெயிச்சிட்டியே விடுறா மோட்டோ. இப்ப என்ன மேட்டர் தெரியுமா? டேய் இங்க வா. என்னடா என்ன மத்தலாச்சு? ஏய் அங்க பாருடா மோட்டோ, அந்த கார்ல பார்வசாமி போய்கிட்டு இருக்காப்ல. ஆர்கோ எங்க இருக்காருன்னு இந்த பார்வசாமிக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் மோட்டோ. வா அவர் அப்படியே திரும்பி ஃபாலோ பண்ணலாம். போலாம். அண்ணே ஒரு அவசரண்ணே, வண்டி அப்படியே யூட்டர்ன் எடுண்ணே, திருப்பிண்ணே, சொல்றா கேளுண்ணே. நல்லது தானே சொல்றோம். என்ன இருக்கீங்க? என்ன கையோட வந்துருச்சு? என்ன சரியா ஃபிட் பண்றது இல்லையாண்ணே? என்ன நீ வாங்க. இந்த பஸ் நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் நிக்கும். Come on, boys. பாஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் பவுச் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? ஷாபாஸ் சிங்மே. இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கனா இதை யாராலையும் செய்ய முடியாது. எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு இதுல பலன் கிடைச்சிருக்கு. இதுல டெவில்ஸ் ஆர்ட்டுகிட்ட போறதுக்கு மேப் இருக்கு. இதுல 3 பீசஸ் இருக்கு. இதுல 4வது பீஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவர் என்கிட்ட கைதியா இருக்காரு. இத்தனை நாள் அவர்கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவர் 4வது பீஸ கொடுத்தே ஆகணும். இப்ப நீ செஞ்ச காரியத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிங்மி. Thank you, Sancho Gorilla. உங்க எல்லாருக்கும் டெவில்ஸ் ஆர்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது போல இருக்கு. ஒருவேளை டெவில்ஸ் ஆர்ட்னா ஃபுல் மூன் அன்னைக்கு நான் என்னோட இதயத்துக்கிட்ட வச்சா அப்புறம் பூலோகத்துல என்ன யாராலையும் அழிக்க முடியாது. அப்புறம் ஃபுல் மூன் நாளைக்கு ராத்திரி தான். என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. பல்க் நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த ஆர்கோ கிட்ட இருந்து 4வது பீஸை எப்படியாவது வாங்கிடு. பை ஹுக் ஆர் பை குரூக். இல்லனா நீ அவரை அழிச்சிரு. Yes, Sensei. டெவில்ஸ் ஹார்ட் யார் கைக்கும் கிடைக்க கூடாது. அதனால அது எங்க ஒளிஞ்சிருக்கோ அதோட மேப்ப 4 பீஸா கட் பண்ணி 4 வெவ்வேறு நாட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் நான் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அதோட 3 பீஸா அடைஞ்சிட்டேன். இது என்ன விளையாட்டு? இதுல மேப்போட 3 பீஸ் இருக்கணும். அது எங்க? சென்சே, நாங்க பவுச்ச ஓபன் பண்ணி கூட பார்க்கல. அத எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண தான் கொடுத்தாங்க. ஆனா இது அந்த பவுச் இல்ல. உண்மையான பவுச் எங்க போச்சு? சொல்லுங்க, இல்லனா நான் உங்க எல்லாரையும் இங்கேயே அழிச்சிருவேன்.
ஞாபகம் வந்துடுச்சு மேன். ஏர்போர்ட்ல எங்களை ஒரு ஆள் இடிச்சாரு. அவர்கிட்ட தான் இந்த பவுச் மாதிரி இருக்கும் மேன். எவ்வளவு சுலபமா நான் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டத வீணாக்கிட்டீங்க. நாளைக்கு ராத்திரி ஃபுல் மூன். அதுக்கு முன்னாடி அந்த மேப்போட 3 பீஸ், அப்புறம் அந்த 4வது பீஸும் என்கிட்ட இருந்தாகணும். இல்லைன்னா நான் உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். போங்க. அட என்னடா இது? சார், நாங்க ஆர்கோவோட அண்ணன் பாக்ஸரை பிடிச்சிட்டோம். ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை காப்பாத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப நல்ல ஃபைட்டர். யூஸ்லெஸ். நீங்க எல்லாரும் யூஸ்லெஸ். நான் உதவக்காரங்களோட பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கேன். போங்க, போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க. இல்லைன்னா நீயும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. உடனே போ. ஆமா, எப்படியாவது அந்த பாராசாமியை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்டா. பத்துலாம் டீம். அவரால மட்டும்தான் ஆர்கோவை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு சரியா சொல்ல முடியும். அவரு சொன்னா மட்டும்தான். நீங்க உண்மையிலேயே ஒரு கைதியை விடுவிக்கத்தான் வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. நாங்களும் இங்க எப்பத்துல இருந்தோ கைதியா தான் இருக்கோம். அங்க கொரில்லாவுக்கு யாரு வீக் ஃபைட்டர்னு தோணுதோ அவங்கள அவரு கைதி ஆக்கிடுவாரு. ஒருவேளை ஃபைட்டர் அவருடைய பேச்சை கேட்கலனா அவங்கள பிரிசன்ல போட்டுருவாரு. எனக்கு என்னோட ஃபேமிலி அடிக்கடி ஞாபகத்துக்கு வராங்க. இந்த இடத்துல கைதிகளை எல்லாம் எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீ என்னதான்பா சொல்ல வர? சீக்கிரம் சொல்லு. இங்க யாரு வந்தாலும் அவங்க காம்படிஷன்ல சண்டை போட்டு தான் ஆகணும். தோத்தவங்கள ஜெயில போட்டுட்டு அவங்கள எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க. கொடுமைக்காரனுங்க. ஜெயிச்சவங்க சென்சை கொரில்லாவுடைய டீம்ல கலந்துக்கணும். இதான் இங்க சட்டம். அடுத்து வர சண்டையில அவங்க ஜெயிக்கலன்னா அவங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. இங்க ஹோட்டல்ல வேலை செய்யற நாங்க எல்லாருமே சொல்ல போனா ஒரு விதத்துல கைதிங்க தான். அப்புறம் நாங்க இங்க இருந்து ஓட மாட்டோம்னு நம்பிக்கை வந்துருச்சுன்னா எங்களை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த டெய்லி எங்கப்பா இருக்கு? சென்சை ஓஹான் கொரில்லா பேலஸ்ல எல்லா கைதிகளும் அங்கதான் இருப்பாங்க. ஐயோபா, ஆனா பேலஸ்குள்ள எப்படி போவோம்? அங்க நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்களே. ஐயோபா, என்னால உங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போக முடியும். வாங்க இப்பவே போலாம். என்ன சொல்றப்ப கேட்கலாம். அந்த ஆளு நான் எங்கடா தேடுறது? அவர் கூட பவுச் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு மேன். ஹலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா கொஞ்சம் பார்த்து அடிக்க மாட்டீங்களாடா? சரி சரி, சாரி, கிளம்புங்க. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. பார்த்து சுதாரணமா நடந்துங்க. டேய், ஒழுங்கு மரியாதை பேச கத்துக்கடா. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல போறேன்டா. டேய், விடு மோட்டோ, அவங்க கிட்ட தேவையில்லாம இதுக்கு வம்பு. பாஸ், பாஸ் அவரு தெரியும் கோவத்துல பேசிட்டு போயிட்டோம். அட பாஸ், சொல்றேன்ல அவரு. சொல்றேன்ல ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாருன்னு. அட என்னடா அவரு பாஸ், அவர்தான் பாஸ். நம்மள ஏர்போர்ட்ல இடிச்சாரு, மறந்துட்டீங்களா? முன்னாடியே ஏன்டா சொல்லல மேன்? இப்போ சீக்கிரமா கிளம்பு. போங்க பாஸ், நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, நாங்க வரல. முதல்ல சொல்லவும் விட மாட்டீங்க, இன்னொரு பக்கம் அடிக்கவும் செய்றீங்க. இப்ப கிளம்பு, நாடகம் ஆடாத. இல்ல சென்சே கொரில்லா நம்மள சும்மா விட மாட்டாரு. அப்புறம் நிரந்தரமா அழ வேண்டியதுதான். ஆமாமா, வாங்க போலாம். போலாம் பாஸ். அண்ணா, இந்த வழி எந்த வழிடா? என்னடா பேசிக்கிட்டே இருக்க மோட்டோ? அண்ணா, முன்னால பெரிய கிளறு. அது உள்த இலை. இதெல்லாம் ஒரு மேட்டராடா. இதான் ஊஹான் கொரில்லாவுடைய பேலஸ். அப்புறம் இதுக்கு கீழே தான் பிரிசன் இருக்கு. ஐயோப்பா, இங்க இருந்து ஏறி நீங்க மேல போய் ஆகணும். ஓ, அப்படியானே? இத தவிர வேற வழியே இல்ல. நடுவுல நீங்க ஒரு கேவ் பாப்பீங்க. அது உங்களை சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போகும். ஆனா அதை நீங்க அவ்வளவு சுலபமா பாத்துற முடியாது. இந்த வழி ரொம்ப டேஞ்சரஸ். அதனால பத்திரமா போயிட்டு வாங்க. மறுபடியும் சந்திக்கலாம்.
சென்சா கொரில்லா அந்த ஆளு இங்க தான் இருக்காரு. யார் கூட பவுச் மாறிச்சோ அந்த ஆளு இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காரு. நான் அவரை பார்த்தேன். நான் ஒரு வர வழியிலேயே பார்த்தேன். செங்மே, ஒருவேளை அவர் இங்க வந்திருக்காருன்னா நம்ம ரெசார்ட்ல தான் இருப்பாரு. நீ போய் நம்ம ரெசார்ட்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அவரோட போட்டோவை காட்டி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க, எந்த ரூம்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க, அவர்கிட்ட அந்த பவுச்சை வாங்கிட்டு வா. கூடவே அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வா. கோ. ஓகே மேன், நான் கிளம்புறேன். இந்த வாட்டி எந்த மிஸ்டேக்கும் நடக்காது மேன். ரொம்ப உயரத்துல இருக்குடா. பார்த்து போடு மோட்டோ. ரொம்ப சுத்தத்துல மண்டையில எடுத்துக்க போறேன். மாட்டிக்கிச்சு. வெரி குட் மோட்டோ. மோட்டோ, நான் முதல்ல ஏறேன்ப்பா. எனக்கு மலை ஏறுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஐயப்பா, அடுத்தது நான் போறேன். ஆமா. மோட்டோ இப்ப நான் ஏறப்போ. ஐயோப்பா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்த்து ஏன்டா இங்க வந்து தொங்கிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? மோட்டோ, அடுத்த கண்டம் வருது பாருடா. மோட்டோ, ஜிங்சி அண்ணா சொன்ன கேவ் இதுதான் போல இருக்கு. மோட்டோ பாரு. புகை ரொம்ப பயங்கரமா இருக்குடா பத்லோ. ஐயப்பா, என்ன இவ்வளவு வௌவாலிங்க இருக்கு? பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. நீங்களே பாருங்க. என்னடா இது சத்தம்? ஐயோப்பா, அது என்ன எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துங்க. வாங்க, சீக்கிரம் உள்ள போலாம். உள்ள ஏதோ பயங்கரமான கொகை மாதிரி இருக்குடா. ஐயோப்பா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரே இருட்டா இருக்குப்பா. அநேகமா அது ரகசிய வழி போல இருக்கு. வாங்க, என்னன்னு போய் பாத்துருவோம். வாடா பத்லோ. போலாம். யாரும் வந்துட்டாங்கடா. பெரியண்ணா, நம்ம சரியான இடத்துல தான் இருக்கும் போல இருக்குன்னு. முன்னாடி தான் பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு. அதனாலதான் எல்லாரும் உலக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க போல இருக்குன்னு. அதனால நம்ம ரொம்ப விளையாட்டா உள்ள போக கூடாது. பார்த்து தான் போகணும். ஐயோப்பா, இருங்க, நாடு வரேன். வேலை முடிஞ்சிருச்சு. அட, அவங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க யாரோ கண்டிப்பா இருக்காங்க. போய் அவங்கள தேடுங்க. மோட்டோ, சீக்கிரம் வா மோட்டோ. என்ன மட்டும் சிக்க வச்சிட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து தூக்கி. ஐயோப்பா, போட்டு சீக்கிரம் போ. ஆமா, தேங்க்யூ. அண்ணா, பெரியண்ணா, நீங்க எல்லாம் ஏன் ஒன்னா சேர்ந்து வர மாட்டீங்க? கூப்பிடல, வாங்கண்ணா. மிஸ்டர் பாட்டோ, நீங்க விடுவீங்க ப்ளீஸ்.
சரி சரி, நீங்க கேக்குற மாதிரியே நாங்க எல்லாரையும் விடு வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த ஆர்கோ எங்கேயுமே காணுமேப்பா. ஆர்கோ எங்கப்பா? ஆர்கோ 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 நான் இங்க இருக்கேன். மோட்டு பட்லு, நான் இங்க இருக்கேன். ஆர்கோ ஆர்கோ ஆர்கோ. அட ஆர்கோ அண்ணா, நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. மோட்டு பட்லு, நீங்க இங்க. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை சீக்கிரமா இங்க இருந்து விடுவீங்க. ஐயோ பா, நான் சாவியை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னை வெளியே கூட்டிக்கிட்டு போறேன். வாங்க வெளியே. ஆமா, பாக்ஸர் என்ன எங்க? உங்க அண்ணன் நல்லாதாப்பா இருக்காரு. நீ அவரை பத்தி எதுவும் கவலைப்படாதப்பா. அவர் இந்த லாக்கெட் கொடுத்தாருப்பா. ஆர்கோவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அது எங்கப்பா? அது ஹோட்டல்லே விட்ட போல இருக்கப்பா. என்ன, நீங்க லாக்கெட்டை இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கடவுளே, சரி சீக்கிரம் வாங்க. நம்ம அந்த லாக்கெட்டை சீக்கிரம் எடுத்துக்கணும். வாங்க வாங்க நண்பர்களே. ஐயோ பா, வாங்க சீக்கிரம் வெளியே வாங்க. நீங்க போங்க, நான் மத்த கைதியும் விடுவிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே. எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. எல்லாரும் கேளுங்க. இது சீட்டிங். மோட்டு பட்லு, நீங்க கிளம்புங்க. அவரை நாங்க பாத்துக்கிறோம். சரி நண்பர்களே. அடே மோட்டு, நாம இப்ப நம்ம சீக்கிரட் வழியில போக முடியாது. அந்த காட்ஸோட பட்டல அங்கதான் இருக்கு. எனக்கு ஒரு வழி தெரியும். சொல்லு. ஆமா, எல்லாரும் இந்த பக்கம் என் கூட வாங்க. போலாம். இந்த பக்கம் சீக்கிரம் ஓடுங்க. வாங்க, சீக்கிரமா ஏனில் ஏறி எல்லாம் வாங்க. அடே பத்துல காட்ஸ் இங்க இருக்கானுங்கடா. மோட்டு பேசாம இங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். மோட்டோ, வேற யாராவது காட்ஸ் வரதுக்குள்ள முதல்ல இங்கிருந்து கிளம்பி போயிடலாம். மோட்டோ, அட சீக்கிரம் வாங்கப்பா நண்பர்களே. ஐயோ வாங்க. பா, எல்லாரும் வேகமா வாங்க. நிக்காதீங்க. அட என்னப்பா இது இவ்வளவு புகமூட்டமா இருக்கு? யார் நம்ம சோழவன் நடந்து வர? ஐயோ பா, இது யாரு? பிரச்சனை ரொம்ப அவசரத்துல இருக்கீங்க போல இருக்கு. மோகன் கோரிலா வந்துட்டாரு. இப்ப என்ன ஆக போகுதுன்னே தெரியல. உங்ககிட்ட இருக்கிற பொருள் அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. அத வாங்கறதுக்கு நானே இங்க வர வேண்டியதாயிடுச்சு. இதத்தாயா சொல்லுவாங்க, ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் புலி. மிஸ்டர் மோட்டோ பத்லு, நீங்க என்ன நினைச்சீங்க? என்னோட கைதிங்களை விடுவிச்சிட்டு போறது அவ்வளவு சுலபம்னா? பாருங்க மிஸ்டர் ஹோகன், நாங்க இவரோட அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இவரை விடுவிச்சு கையோட கூட்டிட்டு வர்றேன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க எப்பயுமே கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் திருப்பி வாங்குற பழக்கம் இல்லாதவங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நிறைவேற்றுவோம். எனக்கும் அவருக்கும் எந்த பகையும் இல்ல. அவர்கிட்ட எங்களோட முக்கியமான பொருள் இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க. இல்லைன்னா அவரை இங்க இருந்து போக விட மாட்டேன். மோட்டுனா ஃப்ளவர் நினைச்சியா? பவரா? மோட்டோ காப்பாத்து.
ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. மை நேம் இஸ் சிங்கம். அப்புறம் சிங்கத்தோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சொல்றேன்ல இம்பாசிபிள். ஆமா. ஐயோ பா. மோட்டோ வந்துடுறா. வட ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. நான் உங்களை விட மாட்டேன். இவன் நடிச்சது. இவரோட ரூம் நம்பர் என்ன மேன்? சார், ரூம் நம்பர் 101 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எஸ், சீக்கிரம் வாங்க. லாக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அவரோட ஆளுங்க எப்ப வேணா இங்க வரலாம். எல்லா இடத்துலயும் தேடுங்க மேன். வாங்க மேன், பவுச் கிடைச்சிருச்சு. நீ எப்படா இங்க? நீங்களா? அடா, நீங்க இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாரி மேன், என்னால உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல நம்மளோட பவுச் மாறிடுச்சு. நான் உங்களோட பவுச்ச அந்த டேபிள்ல வச்சுட்டேன். இப்போ நான் என்னோட பவுச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரி. அந்த பவுச்சை நீங்களே எடுத்துட்டு போங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்குள்ள இருக்கிற லாக்கெட்டை நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார். ஆனா அதுல டெவில்ஸ் ஆட்டோட மேப் இருக்கு சார். அதை எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சாரி ஜென்டில்மேன், அந்த லாக்கெட்ல ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு அடையாளம், அப்படிதான். என்ன மேன், டெவில்ஸ் ஆர்ட்டோட மேப் லாக்கெட்லயா? அப்ப 4 பீஸ் நம்ம கிட்ட இருக்கு மேன். மேப்போட 3 பீஸ் இங்க தான் வச்சேன். உங்களுக்கு தெரியாது மேன். எப்படி கெட்டா? நண்பர்களே, கிளம்புங்க. ஐயோ பா. எல்லாரையும் புடிங்க. யாரும் போச்சு கிட்ட வரக்கூடாது. இந்த கார் கோட்டு இல்ல பறிச்சிருங்கடா. சீக்கிரம் பிடிக்கடா. மோச்சு, நீ தப்பான பவுச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இந்த உன்னோட பவுச்சை எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துருப்பா. அப்படியா? அப்படின்னா ஓகே தான் பெரிய என்ன. இந்தாங்க இந்த பவுச்சை வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மோட்டு. கம் ஆன் மேன். பை டே பை. ஐ அம் மோட்டு. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? உன்னை சும்மா விட மாட்டேன். அடிங்க, நல்லா அடிங்க. நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்க. சென்சை கொரில்லாவுடைய ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி பிடிபட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்னைக்குமே விடுபட முடியாது. எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க, வாங்க. போயிட்டாடா, சீக்கிரமா வாங்க.
கச்சா கச்சா சீக்கிரமா மோட்டர் போட்ட ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்புவோயா. நம்ம தப்பிக்க முடியாது. அவர்கிட்ட மேப்போட 4 பீஸும் இருக்கு. அவர் டெவில்ஸ் ஹார்ட்டை தேடி கண்டிப்பா போவாரு. அப்புறம் அவரை நம்ம எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பா நம்ம தடுத்தே ஆகணும். ஆனா ஆக்கோயா தம்பி என் நண்பா, இப்போ அவரை நம்ம எப்படிப்பா தடுத்து நிறுத்துறது? இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த வழி தான் இந்த வழி. இப்போ நம்ம அவரோட மூவ்மெண்ட்டை கண்காணிக்கணும். ஐயோ பா, ஒருவேளை அவர் ஹெலிகாப்டர் வழியா போயிட்டாருன்னா அப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. வயிறு காலம் இருக்கும் போது என் மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. ஏதாவது பண்றா பாத்துலும் பச்சிக்கிட்டு. ஐடியா டாக்டர் ஜட்கா சார், நீங்க இந்த மோட்டர் போட்டை ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ஏதாவது மாத்தி பண்ண முடியுமா சார் சீக்கிரமா? அடே தம்பி என் நண்பா பத்துலு, ஹெலிகாப்டரை நம்ம இதே போட்டாலே ஃபாலோ பண்ணலாம்ப்பா. ஆனா அதுக்காக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குப்பா. என்னால நம்பவே முடியல. டெவில்ஸ் ஹார்ட்டோட மேப் என்கிட்ட இருக்கு. இது கொரில்லா ஐலாண்டு. எனக்கு இந்த ஐலாண்டு நல்லா தெரியும். மிஸ்டர் பல்க், நாளைக்கு காலையில நம்ம டெவில்ஸ் ஹார்ட்டை தேட போகலாம். நாளைக்கு ஃபுல் மூன் இரவு. அதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் சரி, டெவில்ஸ் ஹார்ட்டை தேடியே ஆகணும். இப்போ டெவில்ஸ் ஹார்ட் எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு அடே தம்பிங்களே நண்பர்களே, வேலை கொடுத்ததுப்பா. அடே பெரியடா, தேவையில்லாம சத்தெல்லாம் போடாதீங்கன்னு. ஐயோப்பா, வகான் கொரில்லா டெவில்ஸ் ஹார்ட்டை தேட கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதுவும் டாக்டர் ஹெலிகாப்டர்ல. ஜட்கா சார், இப்போதைக்கு எல்லாமே உங்க கையில தான் சார் இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சார். மோட்டார் போட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அடே சரிப்பா, ஸ்டார்ட் பண்றேன். வாங்க போலாம். ஏய், அவங்க அந்த மோட்டர் போட்ல இருக்காங்க. அவங்கள பிடிங்க. பிடிங்க. அவங்கள பிடிங்க. டாக்டர் ஜட்கா, சீக்கிரமே ஏதாவது பண்ணுங்க சார். எல்லாரும் நம்மள துரத்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்ப என் கலக்கல பாருங்க. இப்படியும் பண்ண முடியுமா? பெரியடா, டாக்டர் ஜட்கா நம்ம கூட இருந்தா இன்னும் எவ்வளவு நடக்குன்னு நான் சொன்ன இல்லைன்னு நடந்தே தீருன்னு. வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. சீக்கிரமா இறங்குங்கப்பா, போலாம். கச்சா கச்சா வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, இப்படியே என்னால முட்டி போட்டுட்டு போக முடியல. ஆர்கோண்ணே, முன்னாடி பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கலாம். எங்களால இதுக்கு மேல எல்லாம் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. நீங்க இங்கே போட்டுக்கிட்டே இருந்து எங்களுக்காக கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க. நாங்க வந்துடுறோம். சரி மோட்டு, நான் உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். பத்லு, அங்க பாரு, அவங்க அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க.
மிஸ்டர் பால் பத்திரம் பத்திரம். என்ன அனல் அடிக்குது? கச்ச கச்சா, இந்த டனல்குள்ள போறதுக்கு அர்த்தம் இனிமே நம்மளால எப்பவுமே திரும்பி வர முடியாதுயா. கச்ச கச்சா, ஹெல்ப் ஹெல்ப். கச்ச கச்சா. ஐயோப்பா, நானும் மோட்டோவும் சேர்ந்து முன்னாலே போறோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. வா மோட்டோ, சீக்கிரம். ஓ அம்மா. வெரி குட். அட என்னப்பா எல்லாரும் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறீங்க? இப்படி தான் நிக்க போறீங்களா? எல்லாத்துலயுமே தைரியமா இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அடேங்கப்பா, என் தம்பிகளே, நண்பர்களே, நாங்க லார்வால விழுந்து அப்படியே கரைஞ்சு போயிடுவோப்பா. வேற ஒண்ணும் நடக்காது. ஐயோப்பா பத்துலு, நீ போட்டுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குற. எங்களுக்கு கூட ஐடியா ஐடியா. நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு வெயிட் பிடிச்சி தொங்கிட்டு இன்னொரு வெயிட்ல அது மூலமா ஜம்ப் அடிச்சு அப்படியே வாங்க. வேற வழியே கிடையாது. ஐயோப்பா, எனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுங்க. அப்பா அப்பா, ஓ கடவுளே, எப்படியாவது என்னால முடியலையே. ஓகே ஓகே, போதும் போதும். இப்ப அப்படியே கொஞ்சம் முன்னேறி வாங்க. கடைசி கட்டம். எல்லாருமே ஓரமா இருங்க. வாங்க. எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். ஆமா. சரி சரி, சீக்கிரம் வா. ஐயோப்பா, பாத்துல என்னடா இவ்வளவு தூசியா இருக்கு? எனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குதுடா. பாத்திரம் போய்கிட்டு கைய விடுறா. பத்துல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கா இந்த பள்ளம். நான் வேற ஊருக்கு போறேன்டா. இது புது ஊரு. மோட்டோ அங்க பாரு, அவங்க அந்த பள்ளத்தை தாண்டி போயிட்டாங்க. நாமளும் சீக்கிரம் போய் ஆகணும். மோட்டோ வாங்க. அடே பத்லு, நம்மளால எல்லாம் அவங்க மாதிரி லாங் ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாதுடா. பத்லு, வயிறு வேற காலியா இருக்கே, மூளை வேற வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதாவது பண்றா பத்லு, சீக்கிரம். ஐடியா. இந்த மோட்டோ, இப்போதைக்கு இந்த வழி தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு கம்ப பிடிங்க. முதல்ல போராடிக்குவாங்க. இந்தாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு பிடிங்க. வாங்க, கிளம்பி போகலாம். ஓட்டு. வெரி குட். இங்கேயும் வந்துட்டாங்களா? அவங்கள விடவே கூடாது.
சாரிடா, நாக்கு தள்ளிருச்சா? நான் ஏதோ பெரிய பாறை நினைச்சுக்கிட்டா. சாரிடா தம்பி, சாரிடா. ஐயோ பா. அட பத்துலு, என் தம்பி, என் நண்பா, இந்த ஜம்ப் என்னால முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் இந்தாங்க. இப்ப எல்லாரும் அப்படியே என் பின்னாடியே ஓடிவாங்க. ஐயோ பா, இப்படி பழகி பழக்க சொல்லிட்டு பார்த்துக்கோ. அடே மோட்டோ, நீ உகான பின்தொடர்ந்து போ. நாங்க இந்த ஆளை பாத்துக்கிறோம். கடைசியில டெவில்ஸ் ஆர்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. இனி இந்த உலகத்துல யாராலையும் என்ன அழிக்க முடியாது. இத நீ எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியாது. நீ யாரு? என் எதிரில வா. நான் தான் டாக்ககாஷி, இந்த டெவில்ஸ் ஆர்ட்டோட ப்ரொடெக்டர். நீ யாரா இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போயிடு. இல்லனா உன்னால வேற எங்கேயும் போக முடியாது. நான் இவ்வளவு தூரம் வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல. நான் சொன்ன திரும்ப போயிடுன்னு. நான் திரும்பி போறதுக்காக இங்க வரல. ஏமாற்றம். என்ன நீ ஏமாத்தி அடிச்ச. நீ உன்னுடைய கலையை அவமானப்படுத்துற. நீ நல்ல ஃபைட்டர் தான், ஆனா மனசால ரொம்ப கெட்டவன். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், உன்னை தடுக்கிறவன் வந்துட்டான். என்னால அவரை பார்க்க முடியுது. அவரு உன்னை தடுத்து நிறுத்துவாரு. உஹான், நீ எங்க இருக்கடா? இவன் வந்துட்டானா? இவனை இப்பவே ஒரு வழி பண்றேன். உஹான், இனி நான் உன்னை விட மாட்டேன்டா. மோட்டோ, என்ன நீ அப்புறமா கொல்லலாம். முதல்ல நீ இவரை காப்பாத்து. இவர் யாருடா? இவரு என்னோட குரு சென்சை டாக்ககாஷி. இப்ப நம்ம எப்படியாவது அந்த டெவில் ஆர்ட்ட இவரோட கையில வச்சு ஆகணும். எனக்கு உதவி செய் மோட்டோ. அழுவாதீங்கண்ணே, உங்க உருவத்துக்கு அழுதா நல்லாவே இல்லைன்னு. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, இப்பவே பார்த்து ஆட்டை எடுத்துட்டு வரேன் கையோட. என்னடா அப்ப எங்க இருந்து வருது? எஸ்கேப் ஆயிடுறா மோட்டோ.
மோட்டோ சீக்கிரம், இவரோட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா அது? வேற எங்க இருந்து தாக்குதல் வரும் போல இருக்கடா. ஓட்டோ எஸ்கேப் ஆயிடுறா. என்னென்னமோ இடிஞ்சு விழுது. இந்த நேரத்துல இந்த பத்துல எங்கடா போயிட்டா? என்னடா இது? மோட்டோ சீக்கிரமா அந்த டெவில்ஸ் ஆட்டை எட்ட தூக்கி போடு. இந்தாங்க. மோட்டோ நீ ஒரு பெரிய வெகுளி. டெவில்ஸ் ஆர்ட் இப்போ என் கையில கடிச்சிருச்சு. இனி இந்த பூலோகத்துல யாராலையும் என்ன அழிக்க முடியாது. அப்புறம் இந்த உலகத்தோட எந்த சக்தியாலையும் என்ன அழிக்க முடியாது. நான் உன்னை நிச்சயமா தடுப்பேன். இல்ல பத்லு, காப்பாத்துறா. பத்லு மோட்டோ இப்ப ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கான். இப்போதைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்தியே ஆகணும். வாங்க. நண்பர்களே வாங்க வாங்க. பாய் பாய் மோட்டோ, இதோட உன்னோட கதை முடிஞ்சது. மோட்டோ உனக்கு என்னடா ஆச்சு? நாங்க வந்துட்டோம். மோட்டோ நீ எதுவும் கவலைப்படாத, என் கையை அப்படியே பிடிச்சிக்க. பத்லு சிக்கிக்கிட்டா மோட்டு. இணைந்த கைகள். மோட்டோ உனக்கு ஒன்னும் ஆயிரலையே. ஆமாண்டா பத்லு, நான் நல்லா இருக்கேன்டா. என்ன நீ காப்பாத்திட்டா நண்பேண்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏ சென்சே டாக் ககாஷி, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஆமா நான் நல்லா இருக்கேன். ஆனா அந்த ஹார்ட் ஓகான் கொரில்லாவோட கைக்கு அது கிடைச்சிருச்சு. அவனை சீக்கிரமா தடுத்தாகணும். அப்புறம் உன்னால இத செய்ய முடியும். நான் உனக்குள்ள இருக்கிற பவரை நான் உணர்ந்திருக்கிறேன். உன்னால மட்டும்தான் ஊகானை தடுக்க முடியும். உன்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான் அவனை தோக்கடிக்கவே முடியும். நீ என்ன செஞ்சாலும் தன்னம்பிக்கையோட செய். ஆமா, என்னோட சக்தி பூரா உனக்கு இப்ப துணையாவே இருக்கும். என்னோட பயணம் இதோட முடிஞ்சது. நான் போயாகணும். தம்பியா நண்பர்களே, என்னப்பா இது ஆயிடுச்சு? நான் வந்துகிட்டு இருக்கேன்டா பூகான். இன்னைக்கு நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நேரம் வந்துருச்சு. இப்ப ஃபுல் மூன் வரப்போகுது. இங்க எல்லாரும் அதிசயத்தை பார்க்கறதுக்காக தயாரா இருங்க. மோட்டோ, நீ இங்கேயும் வந்துட்டியா? நீ டெவில்ஸ் ஆர்ட்டை யூஸ் பண்ண முடியாது ஊகான்.
உன்னோட டர்ன் புகான். அப்பா என்ன ஐயோ மோட்டோ நில்லு. மோட்டோ ஏந்திரி மோட்டோ ஏந்திரி மோட்டோ. ஓஹோன். பத்துல வயிறு காலியா இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியும். எனர்ஜி லெவல் குறைஞ்சு போச்சுடா. ஏதாவது வாங்கி கொடுறா. அடே மோட்டோ, அவரை பொறுத்த வரைக்கும் பூமியில யாராலையும் அவரை அழிக்க முடியாது. ஆனா வானத்துக்கு கொண்டு போய் அவரை அழிக்க முடியும். ஜெய் ஹோ 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 ஹோ. நல்ல ஐடியாடா பத்துல. சூப்பர்ரா. வா, மோட்டு பத்தலோட பவர் என்னன்னு அந்த ஆளுக்கு காட்டலாம். அப்புறமா உனக்கு 101 சமச்சா வாங்கி தரேன். எஸ். சக்கரத்தில் இனி யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. அப்படியா? இந்தடா. மோட்டு, அந்த சென்சை சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்திக்கடா. விட்றாத. நல்ல யோசனை பண்ணி பாரு. கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன். உன்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த ஆளை தோக்கடிக்க முடியும். நீ என்ன செஞ்சாலும் தன்னம்பிக்கையோட செய். உன்னால முடியும். நீ நினைச்சாலே போதும், உன்னால எதுவும் செய்ய முடியும். Focus on fate. என்னால நிச்சயமா அந்த ஆளை தோக்கடிக்க முடியும். நான் நிச்சயமா வெற்றி பார்க்க சூடுவேன். எங்க மாட்டோம். நான் விரும்பி சாப்பிடுறது சமோசம். டிஷுகா.
மோட்டு பட்லு ஆர்கோ என்னோட தம்பி ஆர்கோ. மோட்டு பத்லு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்னோட தம்பியை காப்பாத்திட்டீங்க. நான் இதை மறக்கவே மாட்டேன். மோட்டு பட்லு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த நல்ல மனுஷன் இல்லைன்னா இங்க எதுவுமே சாத்தியமாயிருக்காது. எல்லாத்துக்குமே இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன மட்டும் இல்ல, என் கூட கைதியா இருந்த எல்லாரையுமே நீங்க காப்பாத்திருக்கீங்கப்பா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்க அடிமைங்களை எல்லாரையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. சரி வாங்க, இப்ப மோட்டுக்கு சுட சுட சமோசா கொடுக்கலாம். வாங்க. मोटू और पतलू की जोड़ी मोटू और पतलू की जोड़ी Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.